இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பேரா புரோமோ குளோரோபென்சீனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வரையறது நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட் செயின் வந்து குடுக்கணும். இங்க நமக்கு வந்து பேரண்ட் செயின் என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பென்சீன் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பென்சீன் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிப்போம். ஓகே. ஸோ பென்சீன் வந்து நம்ம டிரா பண்ணிப்போம். ஓகே. ஸோ பென்சீன் வந்து தெரியும் இல்லையா? ஓகே. ஒரு 6 மெம்பர் ரிங் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். இது வந்து நமக்கு வந்து பென்சீன் ரிங் வந்து வரைஞ்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேரா புரோமோ குளோரோன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இங்க குளோரோ வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, குளோரோ பென்சீன். அப்ப நம்ம என்ன பண்ணா, குளோரின் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து புரோமோ வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இந்த குளோரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்த்தோ பொசிஷன். பக்கத்துல இருக்க பொசிஷன் வந்து ஆர்த்தோ பொசிஷன். இதுவும் ஆர்த்தோ தான், இதுவும் ஆர்த்தோ தான். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டா. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு வந்து மெட்டா. அப்படியே ஆப்போசிட்ல இருக்கறத நமக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பேரான்னு வந்து நம்ம எழுதணும். ஓகே. ஸோ அப்போ இது குளோரினுக்கு வந்து பேரா பொசிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரோமின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு இங்கே என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து புரோமின் வந்து எழுதணும். ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து புரோமின் வந்து எழுதணும். இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மெட்டா ஆர்த்தாலாம் போட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே. குளோரோபென்சின் வந்து இருக்குது. அதுக்கு பேரா பொசிஷன் நமக்கு வந்து புரோமோ வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இப்படி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு வேல நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பென்சில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் குளோரின் வந்து நீங்கள் இங்கே போட்டீங்க அப்படின்னா, குளோரின் வந்து இங்கே போட்டீங்க அப்படின்னா, அப்போ புரோமின் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல வந்து இப்படி போடலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேரா புரோமோ குளோரோபென்சின் தான். ஓகே. எப்பவுமே ஒரு 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 ரியாக்டிவ் குரூப் வந்து உங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு வந்து ஆர்த்தோ குரூப், ஆப்போசிட்ல இருக்கிறது நமக்கு வந்து பேரா குரூப், நடுவில் இருக்கிறது வந்து மெட்டா குரூப். ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை இப்படி தான் எழுதணும். குளோரின் வந்து நேரா மேலே தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கூட நீங்க மாத்தி எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சில சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து கூட நமக்கு வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது இல்லையா? அப்போ நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ ஜஸ்ட் என்ன குளோரின் நீங்க எங்க ஆட் பண்றீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம என்ன பண்ணணும், புரோமின் வந்து நம்ம ஆட் பண்ணணும்.